ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இந்த வீடியோவில் நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஜாப் ஆஃபரை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலோ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் இந்த வீடியோவில் ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். அண்ட் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அவங்களுக்கு வருஷத்துக்கு வர ரெவன்யூ விட டபுள் மடங்கு வெறும் 2 மாதத்தில் வந்திருக்கு. அதை பற்றியும் பார்க்கலாம். அப்படியே MRF, ரியாலிட்டி செக்டாரோட அப்டேட், Zydus லைஃப் சயின்சஸ், Indigo ஏர்லைன்ஸோட அப்டேட் அண்ட் Ramkrishna forgingsன்ற மாதிரி கம்பெனிஸோட அப்டேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு FIS அண்ட் DSO டேட்டா, என்னோட ட்ரேடிங் போர்ஷன்ஸோட டேட்டா அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டா அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.62% பாசிட்டிவ்ல 18,716 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.31% பாசிட்டிவ்ல 44,079 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு Nifty 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்க ஸ்டாக்ஸ்லேயே கொட்டாக் மஹிந்திரா பேங்க் தான் ஓரளவுக்கு ஃபாலோ இருக்கு. அண்ட் அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ITC, இன்ஃபோசிஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருக்கு. அடுத்து F&O ஸ்டாக்ஸ்லேயே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ டாடா கம்யூனிகேஷன், ABFRL அதாவது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், ட்ரெண்ட், OFSS அண்ட் லாரஸ் லேப்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ இண்டிகோ, கான்கர், பெல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்னு பார்க்குறப்போ அத்துல், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் IEXல ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். செபி பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரமோட்டர் அண்ட் ஈசல் குரூப்போட சேர்மனான சுபாஷ் சந்திரா மேலேயும் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO ஆன புனித் கோயங்கா மேலேயும் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க ஈசல் குரூப் கம்பெனிஸில் அசட்ஸை இல்லீகலாக டைவெர்ட் பண்ணதுனால அவங்க எந்த ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ்லையும் எந்த ஒரு கீ பொசிஷன்ஸும் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு செபி ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த அலிகேஷனுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷனோ இல்லை ரிப்ளை பண்ணணும்னா செபிக்கு 21 டேஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செபியோட ஆர்டர்ன்றது ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நெகட்டிவான அப்டேட்னு சொல்லலாம். ஆனால் இந்த செபியோட ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக ஜி என்டர்டெயின்மெண்ட் சாட் அதாவது செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் சாட் இந்த மேட்ரை ஜூன் 15 அன்னைக்கு கேட்க போகிறதாவும் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த செபியோட ஆர்டரை பற்றி ப்ரமோட்டரோட லாயர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, செபி இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷோகாஸ் நோட்டீஸும் கொடுக்கல, ஆர் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர், CEO அண்ட் MDயை இப்போ இமீடியட்டாக பேன் பண்ணுற அளவுக்கு என்ன எமர்ஜென்சின்றது இண்டிகேட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த செபியோட ஆர்டருக்கு அப்புறமா ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் அரௌண்ட் 6% அளவுக்கு ஃபாலோ இருந்தது. அதுக்கப்புறமா இந்த செபியோட ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக சாட் அப்ரோச் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்ஸ் வந்த பிறகு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி எண்ட் ஆஃப் த டே 0.46% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ்ன்ற கம்பெனியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனிக்கு நியூ டெல்லியில் அரௌண்ட் 426 crores ஒர்த்துள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இது வரைக்கும் ஆர்டர் இன்ஃப்ளோன்றது அரௌண்ட் 4,177 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்லேயே இந்த அளவுக்கு ஆர்டர் இன்ஃப்ளோ வந்திருக்கிறதுன்றது ரொம்பவே பெரிய அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் ஒரு வருஷத்துக்கே அவங்களோட ரெவன்யூ அரௌண்ட் 2,000 3,000 crores தான் இருக்கும். ஆனால் இப்போ வெறும் 2-3 மந்த்ஸ்லேயே 4,000 crores அளவுக்கு ஆர்டர் இன்ஃப்ளோ வந்திருக்கிறதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.13% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு MRFோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh டச் பண்ணியிருந்தது. ஸோ இப்படி இன்னைக்கு MRFோட ஷேர் ப்ரைஸ் 1 lakh டச் பண்ணதுனால 6 digitsல ஷேர் ப்ரைஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனியாக MRF மாறி இருக்கு. அண்ட் இதோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 1993 ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 11 rupeesல ஆரம்பித்த ஜேர்னி இப்போ 1 lakh டச் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 2001 ஆர் 2002 இதோட ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 1,000 rupeesல இருந்தது. ஸோ அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸில் இதோட ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 25% CAGRல க்ரோ ஆயிருக்கு. பட் இதோட ஷேர் ப்ரைஸ் அப்சல்யூட் டேர்ம்ஸில் அதிகமாக இருக்கிறதுனாலேயே மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ் MRFோட ஷேர்ஸை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் நிறைய பேருக்கு MRFன்னு கேட்டாலே இது ஒரு டயர் கம்பெனின்னு ஞாபகம் வரதை விட MRF பேட் தான் அதிகமாக ஞாபகம் வரும். எனிவே நீங்கள் MRFோட ஸ்டாக் வச்சுட்டு இருக்கீங்களா இல்லையான்றது நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ரியல் எஸ்டேட் செக்டரோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த ஜான்வரி டு மார்ச் எண்டட் குவார்ட்டரில்
ரெசிடென்ஷியல் ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நைட் ஃப்ராங்க்ன்ற அவங்களோட ரிப்போர்ட்டை படி இந்த கேலண்டரியோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் போன வருஷத்தோட Q1 கம்பேர் பண்ணுறப்போ பெங்களூரோட ரெசிடென்ஷியல் ப்ரைஸஸ் எல்லாமே 3% அதிகமானதாகவும் அண்ட் அதுவே மும்பையோட ரெசிடென்ஷியல் ப்ரைஸஸ் எல்லாமே 5.5% அதிகமானதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் குளோபலாக பார்க்குறப்போ துபாயில் தான் அதிகமான ப்ரைஸ் ரைஸ் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது துபாயில் ரெசிடென்ஷியல் ப்ரைஸஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த Q1ல் ஆல்மோஸ்ட் 44% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி குளோபலாக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டோட லிஸ்ட்டில் துபாய் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அண்ட் அதுவே டெல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த 39th ரேங்க்ல இருந்து இப்போ 22nd ரேங்க்குக்கு வந்திருக்கு. அண்ட் பெங்களூரு வந்து முன்னாடி இருந்த 37th ரேங்க்ல இருந்து இப்போ 16th ரேங்க்குக்கு வந்திருக்கு. அண்ட் அதுவே மும்பை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த 38th ரேங்க்ல இருந்து இப்போ 6th ரேங்க்குக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுன்றது ஓவரால் ரியல் எஸ்டேட் செக்டருக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதனால் இன்னைக்கு நிஃப்டி ரியாலிட்டியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.01% பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Zydus லைஃப் சயின்சஸோட அப்டேட் பார்க்கலாம். Zydus லைஃப் சயின்சஸ் கம்பெனிக்கு ஸ்மோக்கிங் அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட்டுக்கு US FDA கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை சீக்கிரமாகவே லான்ச் பண்ண போகிறதாகவும் அண்ட் அதை அவங்களோட அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டேப்லெட்டோட US ஆனுவல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $501 million இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு Zydus லைஃப் சயின்சஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸோட இன்டர்குளோப் ஏவியேஷன்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் சில நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகோட கோஃபவுண்டரான ராகேஷ் கங்வால் ஃபேமிலி வந்து அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ண போகிறதா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸோட கோஃபவுண்டரான ராகேஷ் கங்வாலோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்குளோப் ஏவியேஷன்ற கம்பெனியில் அரௌண்ட் 30% ஸ்டேக் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஜூலைக்குள்ள பிளாக் டீல்ஸ் வழியாக அரௌண்ட் 8% ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 times அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணியிருந்தாங்க. அதாவது போன வருஷம் செப்டம்பர் டைமில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.8% ஸ்டேக் செல் பண்ணாங்க. அண்ட் இந்த வருஷம் பிப்ரவரி டைமில் அரௌண்ட் 4% ஸ்டேக்கை செல் பண்ணாங்க. ஸோ இப்போ கோஃபஸ்டோட பேங்க்ரப்சி அண்ட் ஏர்கிராஃப்டோட ஃபியூல் ப்ரைஸ் எல்லாமே கம்மிட்டு இருக்கிறதுனால இண்டிகோட ஷேர் ப்ரைஸும் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அரௌண்ட் 8% ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இதை பற்றி இன்டர்குளோப் ஏவியேஷன் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கம்பெனிக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இன்டர்குளோப் ஏவியேஷனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.94% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ராம்கிருஷ்ணா forgingsன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். முன்னாடி டிட்டாகர் வேகன்ஸ்னு சொல்லப்பட்ட டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனியும் அண்ட் ராம்கிருஷ்ணா forgingsன்ற கம்பெனியும் சேர்ந்து இப்போ புதுசாக ராம்கிருஷ்ணா டிட்டாகர் ரயில் வீல்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது கம்பெனி வந்து ஃபோர்ஜ்டு வீல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி இன்கார்பரேட் பண்ண இந்த புது கம்பெனியில் ராம்கிருஷ்ணா forgingsன்ற கம்பெனிக்கு 50% ஸ்டேக்கும் அண்ட் டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனிக்கு 50% ஸ்டேக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ராம்கிருஷ்ணா forgingsோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.79% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான அப்டேட். ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆஃபரை பற்றி பேச போகிறேன். அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்து பார்ட் டைமாக ஒரு 20,000 to 30,000 rupees நீங்கள் பாசிட்டிவாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை எந்த ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லாமல் புதுசாக ஒரு இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருக்கலாம். அண்ட் இது இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாக நான் தான் ரெக்ரூட்மெண்ட் நடத்த போகிறேன். ஸோ இது ரிலேட்டடாக 5 things. ஒன்று வந்து எர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. உங்களோட டைம் எந்த அளவுக்கு இதில் அலோகேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா இல்லை டார்கெட் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது நான் முன்னாடியே சொன்னது போல் பார்ட் டைம் ஜாபாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் டைமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டைம் அலோகேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ எந்த ஒரு டார்கெட்ஸும் இருக்காது. அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை கற்றுக்கிட்டா போதும். அண்ட் அதை A to Z சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் அதில் ஆன்லைன் ட்ரைனிங்ஸும் இருக்குது. அடுத்து இந்த ஜாப் ஆஃபருக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக் எஜுகேஷன் இருந்தால் போதும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலோ இல்லை ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலோ ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் CA டாக்டராக இருந்தாலோ ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் எந்த ஒரு வேல்யூ இல்லைனாலும் இந்த இதில் எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் நான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு பெட்டரான ப்ரொஃபைலை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அப்படி நான் எதிர்பார்க்குறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும்.
அண்ட் புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வில் பவராவது இருக்கணும். அண்ட் பாசிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு வில் பவர் இருக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வழியாக பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்கணும். ஸோ இந்த இன்டென்ஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஆர் நம்மளோட தமிழ் பங்கு சந்தையோட லிங்க் ட்ரீயோட யூரலையும் அதுக்கான கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஆஃபர்ன்றது ரெசிடென்ட், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். பட் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பரை யாராவது அப்ளை பண்ண சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேரில் நீங்கள் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1678 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 203 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 43,000 இருக்குது. நான் இன்றைக்கி எந்த ஒரு போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓரளவுக்கு பெட்டராக பில்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓரளவுக்கு பெட்டராக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,500லேருந்து 18,900க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் சேஞ்சிங் யுவர் லைஃப் யூ வில் ஃபைண்ட் அ வே, இஃப் நாட் யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.